ஹாய் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு பார்க்க போகிற ஒரு அற்புதமான பதிவு எனர்ஜி பேலன்சிங். நம்முடைய உடல், மனம், ஆன்மாவை சமநிலைப்படுத்துவது. பாடி, மைண்ட், சோல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வெறும் மனிதர்கள் மட்டும் அல்ல, இந்த மனிதர்கள் வெறும் உடல் மட்டும் அல்ல. நம்ம பார்க்குற இந்த மனிதன் அப்படின்றது வெறும் உடம்பு மட்டும் இல்லைங்க. நமக்குள்ளார ஒரு அற்புத சக்தி ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் லைஃப் எனர்ஜி அல்லது உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்தியானது, இந்த உயிர் சக்தியானது சரியாக ஓடும்போது, உடம்புக்குள்ளார சரியாக இயக்கத்தில் இருக்கும்போது மன அமைதியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் நிறைய இருக்கும். ஆனால் இது இம்பேலன்ஸ்டாக சமநிலையில் இல்லாத போது நமக்கு சோர்வு வரும், கோபம் வரும், மன அழுத்தம், பயம், உடல் வலி, குழப்பம், இது எல்லாமே நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த எனர்ஜி இம்பேலன்ஸு நமக்கு ஏன் வருது? இதுக்கு 2-3 காரணம் இருக்குங்க. முதல் காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சக்தியை அது குறைச்சிரும். நம்முடைய உயிர் சக்தியை, லைஃப் எனர்ஜி அது குறைச்சிரும். என்னால் முடியாது, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நமக்கு நிறைய இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வர வர நமக்குள்ள அந்த பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போயிட்டு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும்போது அந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் நமக்குள்ளே வந்துடும். 2வது காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் பயம், ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஃபியர், அழுத்தம், மன அழுத்தம், அடுத்தது பய உணர்வு. அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு நமக்குள்ளே இருக்கும்போது, அதிகமான சிந்தனையில் இருக்கும்போது, நிறைய எண்ணங்கள் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிறைய ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர வர என்ன ஆகும்னா நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ எண்ணம் வருது போகுதுன்னு கிடையாதுங்க. எண்ணத்துக்கு சக்தி அதிகம், அதுக்கு ஆற்றல் அதிகம். அதை நீங்கள் எண்ணும்போது அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எனர்ஜி லெவலில் அது பாதிக்கும். அதனால் என்ன ஆகுது, நம்முடைய மென்டல் பீஸ், நம்ம மன அமைதி நமக்கு பாதிக்கப்படும். 3வது டாக்ஸிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இம்பேலன்சிங் எனர்ஜி வரும். எப்பவுமே நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் பீப்புள், ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க, ஒரு சண்டை போடுறவங்க, நம்மளை சுற்றி நமக்கு அந்த வைப்ரேஷன் குறையிற அளவுக்கு நம்மளுடைய சுற்றி இருந்தாங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி ஜனங்கள் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக அந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் நம்மளை சுற்றி எப்பயுமே நல்ல பீப்புள், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான இருக்கக்கூடிய எண்ணங்கள், நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களேட்டே நம்ம எப்பயுமே அவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நெகட்டிவ் பீப்புள், அவன் கெட்டவன், நம்ம சொல்கிறோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு அவன் ரொம்ப கெட்டவன், அவங்களோட நீ பழகக்கூடாது, அவங்களெல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் அது எல்லாருக்குமே பொருந்தது தான். பாசிட்டிவிட்டியான இருக்கக்கூடிய பீப்புளோடு நமக்கு பழகும்போது நம்ம எனர்ஜியும் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி பீப்புளோடு நம்ம இருக்கும்போது நமக்கும் அந்த எனர்ஜி இம்பேலன்சிங் நடக்கும். அடுத்தது 4வதாக நேச்சரை விட்டு நம்ம விலகி வாழ்கிறது. இயற்கையோட இணைவு இல்லாமல் நம்ம நேச்சரை விட்டு விலகி இருக்கும்போது, விலகி இந்த சென்ஸ் அதை பற்றி நம்ம நினைக்காம நம்ம வேலை, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதனால தான் சொல்லுவாங்க, யாருக்குன்னா ரொம்ப பிரச்சனை, ஒரு கப்புள்ஸுக்கு பிரச்சனை இருந்தால் கூட எங்கன்னா போய் கொஞ்ச நாள் நேச்சரோடு இருக்கக்கூடிய இயற்கையான இடத்துல, ஒரு மலைவாழ் சூழ்ந்த இடத்துல போய் நீங்கள் தங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த காற்று, அந்த நேச்சர், அந்த பியூட்டி எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக. அப்படி நம்ம போகும்போது இந்த நேச்சர் என்ன பண்ணும், நம்மளை ரீசார்ஜ் பண்ணும். அங்கே ஒரு ஹீலிங் நடக்கும். அவ்வளோ ஹீலிங் பவர் இந்த நேச்சருக்கு இருக்குது. அந்த நேச்சரோட தினமும் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதீதமாகும். நமக்குள்ளே அற்புதமான ஹீலிங்கே நடக்கும். அதனால் நம்ம நேச்சரோட ஒன்றி வாழ பழகிக்கணும். அடுத்தது இந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இம்பேலன்ஸில் இருக்குது நம்மளுடைய எனர்ஜி அப்படின்னா அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? முதல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சு பயிற்சி. கண்களை மூடி ஆழமாக மூச்சு நம்ம உள்ளே எடுத்து வெளியில் விடணும். ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்.
இந்த பிராண சக்தி நம்ம பிராணனை உள்ளே ஆழ்ந்து நம்ம எடுக்கும்போது நமக்குள்ளே ஒரு எனர்ஜியை வந்து அது கிரியேட் பண்ணும். அதீதமான ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வரும். நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுவாசமே சரியாக பண்ண மாட்டாங்க. ஏதோ நெஞ்சு வரைக்கும் வரும், நெஞ்சு வரைக்கும் போகும். அப்படி இல்லைங்க. ஆழ்ந்த மூச்சுன்றது நம்மளுடைய அடிபாகம் வரைக்கும் அந்த மூச்சு போகணும். நம்மளுடைய முதுகு தண்டனோட அடிபாகம் சொல்லக்கூடிய நம்ம ஆசன வாய் வரைக்கும் அந்த மூச்சு நல்லா போகணும். வயிறு நல்லா விரியணும். இப்போது அதீதமான சக்தி நமக்குள்ளே போகும். அதே மாதிரி மூச்சை வெளியே விடும்போது கம்ப்ளீட்டாக அது வந்து நம்ம வயிறை வந்து சுருக்கணும். ஒரு பலூன் எப்படி ஊதுனா அப்படியே விரியுமோ, அதுக்கப்புறம் காற்றை வெளியே விடும்போது அந்த பலூன் எப்படி கம்ப்ளீட்டாக சுருங்கிறோம் இல்லைங்களா, அதனோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம இந்த மூச்சு பயிற்சி ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஆழ்ந்த மூச்சை வெளிவிடும். அதை நம்ம எப்பயுமே பண்ணிகிட்ருக்க முடியாது. அதுக்கான நேரம் ஒதுக்கி ஒரு 10 நிமிடம் தினந்தோறும் காலை எழுந்த உடனே இந்த ஆழ்ந்த மூச்சு பயிற்சி எடுத்து வெளியே விடும்போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி பேலன்சிங் நடக்கும். ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். நம்ம உடம்புல மனசில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை விட்டு போகும், ரிலீஸ் ஆகும். உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே அந்த மூச்சு வழியாக வெளியில் போகும். ஓகேங்களா? இது முதல் முக்கியமான ஒரு பயிற்சி. ரெண்டாவது தியான பயிற்சி, மெடிடேஷன். தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு தான் உட்காரணும் இல்லை. இப்போ நேச்சரோட ஒன்று இருக்கணும்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே அதை ரசிச்சுக்கிட்டே உட்காரலாம். ரசித்தா போதும். அது பாசிட்டிவிட்டியாக நமக்குள்ள எனர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம மலைவாழ் ஸ்தலங்களுக்கெலாம் நம்ம வந்து டூர் போவோம், ட்ரிப்பு போவோம். அப்படிலாம் பார்த்தா இந்த வால்பாறை அந்த மாதிரி இடத்துக்கெலாம் ஊட்டிலாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பச்சை பசேல்னு இருக்கும். அது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக ரம்மியமாக நமக்கு ஒரு எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணும். ஐயோ இவ்வளோ அழகாக இருக்க பாரு, அந்த ஃப்ரீக்வன்சியே நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது ஹையர் லெவலுக்கு கொண்டுட்டு போகும். அந்த மாதிரி நம்ம உட்காந்து அந்த நேச்சரையே பார்த்து கவனிச்சிட்டு உட்காரும்போது, இல்லை ஒரு மலரையோ ஒரு செடியோ சந்திரனையோ ஒரு நட்சத்திரங்களையோ ஏதோ ஒன்றத்தை நம்ம நேச்சரோட கனெக்ட் பண்ணி உட்காந்து பண்ணும்போது அதுவே ஒரு தியானமாக இருக்கும். அது நமக்குள்ள எனர்ஜி நேச்சுரலாகவே பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். காலையில் எழுந்த உடனே நான் அமைதியாக இருக்கேன், எனக்குள்ளே ஒரு நல்ல சக்தி, நல்ல ஆற்றல் ஓடிக்கிட்டே இருக்குது, நான் அன்பு நிறைந்தவன், எனக்குள்ளே அன்பு இருக்குது, எனக்குள்ளே தெய்வீக ஒளி இருக்குது, நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நான் அமைதியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான சில அஃபர்மேஷன்ஸ் எழுந்த உடனே நம்ம சொல்லணும். அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அதனால் நன்றி, எனக்கு இவ்வளோ கொடுத்த நன்றி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்குன்னு வைப்ரேஷன் இருக்குது, அந்த வேர்ட்ஸுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, நல்லதையே பேசு, கெட்டதை பண்ணாத, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாத, பாசிட்டிவான வேர்ட்ஸையே யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளார க்ரியேட் பண்ணும். அடுத்தது நேச்சர் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையிலே நம்ம எப்படி குணமாக்கிக்கிறது. கிரவுண்டிங் சொல்லுவாங்க. நம்ம பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம், பூமிக்குள்ள அதீத சக்தி இருக்குது, நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பூமியில் வந்து நம்ம வந்து நேரடியாக தொடர்பு, நம்ம கிரவுண்டிங் சொல்லுவாங்க. செப்பலெல்லாம் இல்லாமல் அந்த மண்ணில் அந்த புல் தரையில் நடந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கணுவாங்க. இல்லை சில இடத்துல வந்து பெபிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, சில இடத்துல வந்து வாக்கிங்காக, ஏன்னா அது அக்கு ப்ரெஷரை கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இந்த மண்ணில் நீங்கள் காலை பதிச்சு நம்ம நடக்கும்போதே இந்த பூமியானது என்ன செய்யும், நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது கொடுக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வெறும் காலில் தான் நடப்பாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம ஷூஸு, செப்பல் அதெல்லாம் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது, அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நேரடியாக பூமியோட தொடர்பு வச்சுக்கணும். அதனால தான் கோயிலுக்கு போனால் செப்பலை வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறதுனோட காரணமே என்னென்னா அதுதான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்குள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கான நம்ம டைரக்ட் கனெக்ஷன் நம்ம பூமியோட கொடுக்குறோம். அடுத்தது காற்று. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி நம்ம மேலே வீசக்கூடிய அந்த காற்றை நம்ம ரசிக்கணும், நம்ம உள்வாங்கணும். இந்த காற்றில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் நமக்கு உள்ளே வருது. அடுத்தது சன்லைட், சூரிய ஒளி இருக்கவே இருக்க அற்புத ஆற்றல் வாய்ந்த இந்த சோலார் எனர்ஜி. உங்களுக்கு தெரியும், சோலார் எனர்ஜி வச்சு எவ்வளவோ கரண்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி லைட்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. சோலார் எனர்ஜி கொச்சின் ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே சோலார் எனர்ஜியில் எல்லாமே வந்து இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சோலார் எனர்ஜி அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏர்போர்ட்டில் அதுவும். ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய அந்த அதீத சக்தியானது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், நமக்கு ஹீலிங்கும் நடக்கும். சொல்கிறாங்க இல்லையா, நம்ம முட்டி வலியெலாம் இருக்கும்போது விட்டமின் டி வந்து நமக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு
அற்புத சக்தி வந்து நம்மளுடைய சோலார் எனர்ஜி, சூரிய ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கையிலே நமக்கு ஒரு பெரிய எனர்ஜி ஃபீல்டு. அது வந்து என்ன செய்யும், நமக்கு எல்லா ஹீலிங்கையும் இயற்கையில் நமக்கு செஞ்சு கொடுக்கும். அடுத்ததாக கிராட்டிடியூட், நன்றி உணர்வுன்றது மிக உயர்ந்த வைப்ரேஷனுங்க. நம்ம நன்றி சொல்ல 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 இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு. வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன செயல் செஞ்சால் கூட தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்துக்கும் நன்றி சொல்லணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு கிடைச்ச அற்புதங்கள் அனைத்துக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லணும். நம்மளுடைய நன்றி சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஹார்ட் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நம்மளுடைய இதயத்துக்கு. நம்ம இதயம் ரொம்ப லைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அற்புதமான ஒரு ஹீலிங் இந்த கிராட்டிடியூட் மூலமாக நமக்கு நடக்கும். அடுத்ததாக எனர்ஜி பேலன்சிங்கிறது நம்ம வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாயமான விஷயம் இல்லைங்க. அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து அதனால் நடக்கக்கூடிய ஒரு ஜேர்னி, ஒரு பயணம் தான். நம்முடைய உடலை கேளுங்க, அதை மனதை அமைதிப்படுத்துங்க, நம்முடைய ஆன்மாவோடு கனெக்ட் ஆகுங்க. நம்முடைய வாழ்க்கை ரொம்பவே அழகாக மாற ஆரம்பிக்கும். மீண்டும் நினைங்க, நம்ம ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அளவில்லாத சக்தி கொண்ட அற்புதமான இந்த தேகம் இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ.